வெறும் 1 டீஸ்பூன் ஆயில் வச்சு செம்ம ஹெல்தியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே கம்மியான டைமில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் டைமுக்கு கூட செஞ்சு தரலாம். ரொம்பவே ஹெல்தியானது. சைட் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லாமல் இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, கம்மியான டைம் தான் உங்களுக்கு தேவைப்படும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. நான் Zara. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது ஈரமில்லாத ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1/2 கப் அளவு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாவில் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பாய்லிங் வாட்டர் சேர்த்து மாவை நல்லா நம்ம கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கைகளால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான மாவு கிடைக்கும். இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். காற்று போகாத மாதிரி பவுலில் வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க, இல்லைன்னா மாவு காஞ்சி போயிடும். இப்போ இன்னொரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும்போது அதில் 1/4 கப் அளவு துருவின கேரட் சேர்த்துக்கணும். கேரட் லைட்டாக வதங்கி வரும்போது அதில் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிதமான தீயில வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்ததை மசிச்சு சேர்த்துக்கணும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஃபைனாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மசிச்சு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே அறவே சேர்க்காம நல்லா உருளைக்கிழங்குகளை மசிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த மசாலா நமக்கு ட்ரையாக தான் தேவைப்படும். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பச்சை பட்டாணி கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிழங்கு திரண்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ கிழங்குகளை உருட்டி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை நான் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவையும் அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். நம்ம உருட்டி எடுத்த உருண்டைகளை இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் நம்ம இதை தட்டி எடுத்தால் போதும். இப்போது இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். கையில் தண்ணி இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஸ்டஃப் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ட்ரை ஆகி உடஞ்சி வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளவுக்கு தின்னாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தின்னாக செய்யணும். ரொம்ப திக்காக செஞ்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா உருண்டைகள்லையும் நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பால்ஸையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு அரிசி நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரிசியை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஸ்டீமர் பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்ச அரிசியில் நம்ம இந்த பால்ஸை நல்லா ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சுற்றி நல்லா ஒட்டிக்கும். இப்போ கவனமாக இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணி எடுத்து ஸ்டீமர் பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம ஊற வச்சு எடுத்த அரிசியில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு எடுத்து ஸ்டீம் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நல்லா ஸ்பைசியான கார சட்னி வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வெறுமனே கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சீக்கிரமே உங்களை இன்னொரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay safe. See you soon.